era of a real secular social justice starts now. ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை விஜய்னு திருமாவளவன் பேசியிருந்தாரு. பாஜக விஜய் மூலியமாக தமிழகத்துக்குள்ள வர பாக்குது, திட்டம் போடுது அப்படின்ற மாதிரிலாம் திருமாவளவன் பேசியிருந்தாரு. தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. தாவேகாவுக்கு ஓட்டு போடுறதும் நோட்டாவுக்கு ஓட்டு போடுறதும் ஒண்ணுதான், ரெண்டுமே ஒண்ணுதான். சோ நீங்க யாரும் தாவேகாவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசினாங்க. நோட்டாவுக்கு போடுற ஓட்டும் விஜய்க்கு போடுற ஓட்டு ஒண்ணுதான். நோட்டாவுக்கு போட்டா எப்படி எதற்கும் பிரயோஜனம் இல்லையோ அதை போலவே விஜய் அவர்களுக்கு போடுகிற வாக்கும் எந்த விதமான மதிப்பும் இல்லாமல் தான் போகும். அப்புறம் நம்ம காங்கிரஸ் அணில் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு, இந்த அணில்கள் தொல்லை தாங்க முடியலன்னு காங்கிரசுடைய தலைவர், தமிழக காங்கிரசுடைய தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருந்தாரு. இப்போ இவங்க எல்லாருமே விஜய் கூட கூட்டணி வச்சு விஜய தமிழகத்துடைய முதலமைச்சரா மாத்தி இருக்காங்க. சி ஜோசப் விஜய் எனும் நான் போன வாரம் வரைக்கும் ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் சகோதரர்கள் அப்படின்ற மாதிரி காங்கிரஸ்காரங்க ட்வீட் போட்டு சுத்திட்டு இருந்தாங்க. தமிழக காங்கிரஸுடைய அபிஷியல் ட்விட்டர் பக்கத்திலே அப்படிப்பட்ட ட்வீட்லாம் போட்டிருந்தாங்க போன வாரம் வரைக்கும். இப்போ காங்கிரஸ் தாவேகா கூட கூட்டணி வச்சதுக்கு அப்புறமா விஜயும் ராகுல் காந்தியும் சகோதரர்கள் அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டு திரியிறாங்க. கூச்சமே இல்லாம வீடியோ போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க. திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சில சம்பவங்கள் அங்க நடந்தது. என்னன்னா, ராகுல் காந்தி இருக்காரு இல்லையா, ராகுல் காந்தி அவரு டெல்லியிலிருந்து தமிழகத்துக்கு வந்திருக்காரு இந்த ஒரு செரிமனிக்காக. ஓகேங்களா, அந்த மனுஷனை தாவேக்கால இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஒருத்தர் கூட மதிக்கவே இல்லை. சும்மா இங்கீதத்துக்காச்சும் வணக்கம் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அது கூட சொல்லல. ராகுல் காந்தியை கடந்து விஜயை போய் கட்டிப்பிடிக்கிறாங்க, வணக்கம் சொல்றாங்க, கையெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா பக்கத்துல உட்காந்துக்கூடிய ராகுல் காந்தியை கண்டுக்கவே இல்லை. ஒரு தாவேக்கா எம்எல்ஏக்கள் கூட கண்டுக்கவே இல்லை. உண்மையாலே அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஒருத்தர் கூட சும்மா பேச்சுக்காச்சும் பப்பு கிட்ட பேசியிருக்கலாம். ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்கலாம். இல்லையே, ஒருத்தர் கூட பப்புவை மதிக்கவே இல்லையே. அடுத்து நம்ம மத்திய அரசு ஒரு சட்டம் ஒன்று போட்டிருந்தாங்க. இதுக்கப்புறமா அரசு நிகழ்ச்சிகள்ல ஃபர்ஸ்ட் வந்தே மாதரம் பாடலா பாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை ஒன்று போட்டிருந்தாங்க. தமிழக அரசியல் களம் பத்தி உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, எப்ப பார்த்தாலும் தேசிய கீதத்துக்கு எதிராக பேசிட்டு இருப்பாங்க. ஜெய் ஹிந்த்லாம் சொல்ல மாட்டாங்க, வந்தே மாதரம்லாம் சொல்ல மாட்டாங்க, வந்தே மாதரம் பாடலா பாட மாட்டோம்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ முதல் தடவையாக விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் பொழுது அந்த நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் பாடப்பட்டது வந்தே மாதரம், அதுக்கப்புறமா தேசிய கீதம், அதுக்கப்புறமா தமிழ் தாய் வாழ்த்து. இந்த ஒரு விஷயத்துக்கு ஒட்டுமொத்த திராவிடியா ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருமே ட்ரிகர் ஆயிட்டாங்க, பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டாங்க. 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்ட தமிழ் தாய் வாழ்த்து. விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற முதல் நாளே தமிழுக்கு வந்த அவலத்தை பாருங்கள், விஜய் தமிழை சுத்தமா மதிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பரப்பி விடுறாங்க. அதுவும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஊடகங்கள் மூலியமாக இது மாதிரியான செய்திகளை ரொம்ப வேகமாவே பரப்பி விட்டாங்க. டேய் ஊபிஸ், நியாயமாடா இதெல்லாம்? இதெல்லாம் நியாயமாடா? 30-40 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ கூட வாடா இப்படி பண்ணுவீங்க? 2021 தேர்தலில் ஸ்டாலின் வின் பண்ணதுக்கு அப்புறமா முதலமைச்சராக ஒரு பதவி ஏற்கும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன பாடினாரு சொல்லுங்க ராசா? என்ன பாடினாரு? தேசிய கீதம். தேசிய கீதத்துக்கு அப்புறமா தமிழ் தாய் வாழ்த்து, நேஷனல் ஆந்தம். தமிழ் தாய் வாழ்த்து. நீராரும் 2021 100 வருஷத்துக்கு முன்னாடியா? 5 வருஷத்துக்கு முன்னாடிடா. 5 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்குடா. ஆனா இவனுங்க எவ்வளோ அழகா இவனுங்களுடைய ஈகோ சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு எப்படிப்பட்ட அவதூறுகளை பரப்புறானுங்க பாருங்களேன். ஏன்டா சட்டத்தை ஃபாலோ பண்ணா, ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணா உடனே விஜயை நீங்க சங்கின்னு சொல்லிடுவீங்களா? எப்படா உங்களுக்கு இது மாதிரிலாம் பேசுறதுக்கு வாய் வருது? இது எல்லாத்தையுமே விட ஸ்டாலின் ஒன்று செஞ்சாரு பாருங்க, வைத்தெரிச்சல், காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, இதெல்லாம் உச்சத்துல இருக்கும் பாத்தீங்களா? அந்த நேரத்துல தான் இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர், எவ்வளவு பெரிய தலைவர், அவருக்கு எவ்வளவு வயசாகுது, இந்த வயசுல என்ன பண்றாரு தெரியுங்களா? எவ்வளவு காழ்ப்புணர்ச்சியோட நடந்துக்கிறாரு தெரியுங்களா? அப்படி ஸ்டாலின் என்ன பண்ணாரு அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அதுக்கு முன்னாடி தமிழக பாஜகவின் நிலைமை இதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம்.
தாவேகா இப்போ ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்காங்க. திராவிட கட்சிகளை முடிச்சு கட்டிட்டு தாவேகா ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ பாஜகவுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. உண்மையாலேயே பாஜகவுக்கு இப்போ ஒரு வாய்ப்பானது உருவாகி இருக்கு, தானா உருவாகி இருக்கு. இந்த வாய்ப்பை பாஜக எப்படி யூஸ் பண்ண போறாங்க? பாஜக மேலிடம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போறாங்க? அவங்களுடைய வியூகத்தை எப்படி சேஞ்ச் பண்ண போறாங்க? வியூகத்தை சேஞ்ச் பண்றதன் மூலியமாக அவங்களால தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியுமானா கண்டிப்பா ஆட்சி அமைக்க முடியும். மே 4, 2026 இந்த நாள் இருக்கு இல்லையா, இது இந்திய அரசியல் வரலாற்றுல மிகப்பெரிய திருப்பு முனைகளை ஏற்படுத்திய நாளாக இருக்கு. 5 மாநில தேர்தல் முடிவுகள் இந்த நாள்ல தான் வந்தது. தமிழகத்துல இங்களுடைய மக்கள் ஒரு மாற்று கட்சியை, மாற்று சக்தியை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பாஜக ஃபுல்ஃபில் பண்ணணும் பார்த்தா பாஜக அந்த ஒரு விஷயத்தை சரியா செய்யவே இல்லை. மறுபடியும் ஒரு திராவிட கட்சிகள் கூட கூட்டணி வச்சு தான் அவங்க இங்க அரசியல் காய் நகர்வுகளை பண்ணாங்க. ஸோ மக்கள் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணல. தாவேகாவுக்கு பெருமளவில் இங்க மக்கள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அரசியல்ல முன் அனுபவம் இல்லாத ஒரு கட்சியை மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு தேவை ஒரு புதிய சக்தி, புதிய மாற்று சக்தி. தாவேகா அதை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைச்சிட்டு மக்கள் தாவேகாவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் தாவேகா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் மறுபடியும் அவங்களை தேர்ந்தெடுப்பாங்களா, தேர்ந்தெடுக்க மாட்டாங்களா அப்படின்றதே இருக்கு. திரு விஜயை தமிழக மக்கள் எதை பேஸ் பண்ணி தேர்ந்தெடுத்திருக்காங்க? அவருடைய கொள்கை, கோட்பாடு, அவர் சொன்ன சித்தாந்தம் இதெல்லாம் வச்சா கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு திமுகவும் தேவையில்லை, அதிமுகவும் தேவையில்லை. இந்த 2 திராவிட கட்சிகளுமே தேவையில்லை. அந்த ஒரு முடிவை எடுத்துட்டு தான் விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லாருமே சொல்லுவாங்க விஜய் ஃபேன்ஸால தான் விஜய் வின் பண்ணியிருக்காருன்னுட்டு. அது உண்மைதான். ஆனா அதே நேரத்தில் நடுநிலையா இருக்கக்கூடியவர்கள், மாற்று சக்தி விரும்பக்கூடியவர்கள், திமுக, அதிமுக மாதிரியான திராவிட கட்சிகள் வேணாம்னு நினைக்கக்கூடியவர்கள், ஏன் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றவங்க கூட தாவேகாக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இது நிதர்சனமான உண்மை. வெறும் ரசிகர்களால மட்டும் விஜய் வின் பண்ணல. அதையும் தாண்டி இங்க ஒரு வேக்யூம் இருக்கு இல்லையா, அந்த வேக்யூமும் விஜய் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. என்னதான் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக வந்திருந்தாலும் மற்ற சின்ன சின்ன கட்சிகளுடைய உதவியை நாடி தான் அவங்க இப்போ ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதுவும் அவர் உதவி நாடியது திமுக கூட்டணி கட்சிகள் கிட்ட. ஸோ அது பாஜகவுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா திரு விஜய் அவர்கள் சொல்லி வந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே நேர் எதிராக தான் இந்த ஒரு கூட்டணியானது அமைஞ்சிருக்கு. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகா இவங்க எப்பேற்பட்டவர்கள், என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். முக்கியமாக இவங்க எல்லாருமே திமுகல இருந்து வந்தவங்க. இவங்க தூய சக்தி தாவேகா, தீய சக்தி திமுக அப்படின்ற மாதிரி தான் பிரச்சாரமே பண்ணாங்க. தீய சக்தியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை தூக்கின்னு வந்து தூய சக்தியில் சேர்த்தீங்கன்னா என்ன ஆகும்? தூய சக்தி தீய சக்தியாக தான் மாறும். அதாவது ஒரு சொம்பு பாலை நீங்கள் ஒரு டிராப் விஷத்தை கலந்தாலும் அந்த ஒட்டுமொத்த சொம்பு பாலுமே விஷமாக தான் மாறும். அதுக்கு தான் சொல்கிறேன், பாஜகவுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இப்போ உருவாகியிருக்கு, இயற்கையாக உருவாகியிருக்கு. அடுத்த 5 ஆண்டுகளில் பாஜக அவங்களுடைய அரசியல் காய் நகர்வுகளை திட்டமிட்டு நகர்த்துனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக விஜய்க்கு, தாவேகாவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி பாஜக ஏதாச்சும் விஷயங்கள் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2031 தேர்தலில் பாஜக குறிப்பிட்ட அளவு வெற்றியை பெறுவாங்க. கண்டிப்பாக பெறுவாங்க. நல்ல வேலை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அண்ணாமலை மறுபடியும் தலைவராக வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக 2031 தேர்தல் இருக்கு இல்லையா, அது இருமுனை போட்டியாகத்தான் இருக்கும். தாவேகா விசஸ் பாஜக அப்படிதான் இருக்கும். தமிழகத்தில் விஜயின் எழுச்சியை பார்க்கும்போது நமக்கு ஆந்திராவுடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி இருந்தார் இல்லையா, அவர் முதலமைச்சர் ஆகும்பொழுது இதை மாதிரி தான் இருந்தது. மக்கள் பயங்கரமாக எழுச்சி அடைஞ்சாங்க, பயங்கரமாக பேசினாங்க. இதே மாதிரி தான் டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி பதவிக்கு வரும்பொழுது, அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் ஆகும்பொழுது இதே மாதிரியான சம்பவங்கள் தான் நடந்தது. ஆனால் ஆம் ஆத்மியும் சரி, ஜெகன்மோகன் ரெட்டியும் சரி, அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலும் சரி, ஜெகன்மோகன் ரெட்டியும் சரி, 2 பேருமே பொதுமக்களை ஏமாத்திட்டாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க. 2021 திமுக ஆட்சி அமைக்கும் பொழுது அவங்க கூட எந்தெந்த கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள் கூட்டணியில் இருந்ததோ அதே கட்சிகள் தான், அதே கூட்டணி கட்சிகள் தான் இப்போ விஜய் கூடவும் இருக்கு. என்னதான் விஜய் கூட இந்த கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் நாங்கள் திமுக கூட தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி வேற சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகத்துடைய ஆளுங்கட்சி டிவிகே, விசிகே, சிபிஐ, சிபிஐஎம், காங்கிரஸ். ஓகேங்களா? அதே மாதிரி தமிழகத்துடைய எதிர்கட்சிகள் திமுக, விசிகா, சிபிஐ, சிபிஐஎம், காங்கிரஸ். இப்படி தான் இருக்கு நிலைமை. வேற எந்த மாநிலத்திலுமே இப்பேற்பட்ட ஒரு குழப்பமான நிலைமை இருந்ததில்ல. ஆனால் தமிழகத்தில் இதுதான் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகளுடைய நிலைமையா இருக்கு. ஸோ இந்த சினாரியோஸ்லாம் வச்சு பார்க்கும்பொழுது தமிழகத்தில் பாஜகவுக்கு ஒரு இடம் இருக்கு, மக்களுடைய எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்கு.
பாஜக என்ன செய்ய போறாங்க? அவங்களுடைய வியூகங்களை எப்படி மாத்தி அமைக்க போறாங்க? அப்படின்றத பொறுத்து தான் இது எல்லாமே இருக்கும். பாஜக ஒழுங்கா வேலைய பார்த்தாங்கன்னா, கண்டிப்பா தனி கட்சியாக, பெருசா கூட்டணி கிட்டணிலாம் வைக்காம தனி கட்சியாக 2031ல அவங்களால ஆட்சி அமைக்கவே முடியும். அண்ணாமலை இருந்தார்னா, அண்ணாமலை சொல்லக்கூடிய விஷயங்கள பாஜக மேலிடம் கேட்டதுன்னா, இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்கும். ஓகே. அடுத்த 5 ஆண்டுகள்ல தமிழக பாஜக என்ன செய்யணும்? என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சா 2031 தேர்தல்ல குறிப்பிட்ட அளவுக்கான வெற்றிய பாஜக பெறுவாங்க? சிம்பிள். மறுபடியும் தமிழக பாஜகவின் மாநில தலைவராக அண்ணாமலைய கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம, ஒரு சில மூத்த பாஜக தலைவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்கள தயவு செய்து ஓய்வு குடுத்து அனுப்பி விடுங்க. வீட்டுக்கு அனுப்பி விடுங்க. வெளியவே வராதீங்க. வெளிய வந்தாலும் பாஜக நேம யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி, உங்க எல்லாருமே தயவு செய்து ஓய்வு எடுக்க சொல்லுங்க. கட்சிய விட்டு போக சொல்லுங்க. அண்ணாமலைக்கும் சரி, அண்ணாமலையின் விஷனுக்கும் சரி, முட்டுக்கட்ட போட்டது இங்க இருக்கக்கூடிய மூத்த பாஜக தலைவர்கள் தான். இவங்களுடைய பொறுப்புகள புடுங்கிட்டு, அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சா மட்டும் தான், இங்க பாஜகவால சாதிக்க முடியும். அண்ணாமலைக்கு ஃபுல் ஃப்ரீடம் தரணும். அவர் என்ன பண்ண நெனைக்கிறாரோ, அத அவர பண்ண விடணும். அவரு புது புது நிர்வாகிகள உருவாக்குவாரு. அவரு இளம் தலைவர்கள உருவாக்குவாரு. அந்த ஃப்ரீடம அண்ணாமலைக்கு குடுத்தா போதும். தமிழக பாஜகல இளம் தலைவர்கள் இருந்தா மட்டும் தான் தாவேகாவுக்கு டஃப் ஃபைட் குடுக்க முடியும். ஏன்னா தாவேகால 80% எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். பாஜகலயும் அந்த அளவு இளைஞர்கள் இருக்காங்க. ஆனா அண்ணாமலை இருந்தா மட்டும் தான் அந்த இளைஞர்கள் எல்லாருமே வெளியவே வருவாங்க. அண்ணாமலை அவர் ஒரு டீமா ஃபார்ம் பண்ணணும். அவருக்கு அந்த ஒரு ஃப்ரீடம நீங்க குடுக்கணும். இங்க ஏகப்பட்ட இளம் தலைவர்கள் இருக்காங்க. அவங்களுக்குரிய வேலைகள அவங்க பகிர்ந்தளிப்பாங்க. தாவேகாவுக்கு டஃப் ஃபைட் குடுக்கணும்னா, தமிழக பாஜகல இளம் தலைவர்கள் வரணும். இங்க ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ்ட் ஆன தலைவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே சரியான முறையில யூஸ் பண்ணாலே போதும். அழகா 2031ல பாஜகவ பெரிய அளவுல நீங்க தமிழக தேர்தல எதிர்பார்க்கலாம். பாஜக மேலிடம் தமிழக பாஜகவ மறுசீரமைப்பதற்கு கண்டிப்பா டைம் எடுக்கும். 1 வருஷம் எடுத்துக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். 1 வருஷம் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 1 வருஷத்துல தமிழகத்தோட நிலைமை என்னவா இருக்கும்? தாவேகா கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா? விஜய் எப்படி செயல்படுறாரு? அவருடைய நிர்வாகம் எப்படி இருக்கு? அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து இங்க பேசப்படும் பொழுது, விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டார் அந்தஸ்து இருக்கு இல்லையா? அந்த ஸ்டார்டம், அந்த ஸ்டார் பவர் அது எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சிரும். திரு விஜய அரசியல்வாதியா எல்லாருமே பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவர முதலமைச்சரா எல்லாருமே பார்க்க ஆரம்பிப்பாங்க. என்னதான் விஜய் இப்ப முதலமைச்சர் ஆகியிருந்தாலும், அவர யாரும் முதலமைச்சரா பார்க்கல. ஒரு ஃபிலிம் ஸ்டாரா தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த ஒரு வருஷத்துல அது எல்லாமே கம்மியாகும். ஜனங்க அவர ஒரு சாதாரண மனுஷனா பார்க்க ஆரம்பிப்பாங்க. இந்த 1 வருஷத்துக்குள்ள பாஜகவிடம் தமிழக பாஜகவ சரி பண்ணாங்கன்னா, அடுத்த 4 வருஷத்துல இறங்கி வேலை பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். தாவேகாவுக்கு எதிராக அரசியல் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா, அவர் சொன்ன விஷயங்களுக்கு நேர்மாறான விஷயங்கள் தான் தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. கூட்டணி கட்சிகளை பார்க்கும் பொழுதே தெரியுது. ஸோ அவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்கிறதுக்கு, அவங்கள அன்ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு இது மாதிரியான விஷயங்களே போதுமானதாக இருக்கும். ஏன்னா, என்னதான் தாவேகா கூட இவங்க எல்லாருமே கூட்டணி இருந்தாலும், நாங்க திமுகக்கு ஃபேவரா தான் இருப்போம். திமுகக்கு நீங்க எந்த விதமான குந்தகமும் விளைவிக்க கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் அவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அண்ணாமலை கை இங்க இருக்கும் பொழுது தாவேகா கூட்டணியும் ஆட்சி காலி பண்ணுவாரு, தாவேகாவையும் காலி பண்ணுவாரு, திராவிட கட்சிகளா இருக்கக்கூடிய இந்த திமுக, அதிமுக இவங்களையும் காலி பண்ணுவாரு. என் மண் என் மக்கள் அப்படின்ற ஒரு பாத யாத்திரைய அண்ணாமலை கண்டக்ட் பண்ணியிருந்தாரு. அது எந்த அளவு வெற்றி பெற்றதுன்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். 2031 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம், 2.5 வருஷம், 3 வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் அண்ணாமலை என் மண் என் மக்கள் அந்த பாத யாத்திரைய நடத்தினார்னா வேற லெவலான ரெஸ்பான்ஸை நம்மளால எதிர்பார்க்க முடியும். நேரடியாக மக்களை சந்திச்சு மக்களுடைய ஆதரவை கேட்கறது, மக்கள் படும் கஷ்டங்களை ஆதாரத்தோட எடுத்து பேசுறது, தாவேகா அரசு எப்படி செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பேசுறது, இதை மாதிரி பண்றதன் மூலியமாக இப்போ ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு இல்லையா? இந்த மாற்றத்தை கொடுத்த மக்கள் தாவேகாவையும் பாஜகவையும் வச்சு பார்ப்பாங்க. யார் நமக்கு ஆப்டா இருப்பாங்க, நாம சொல்லக்கூடிய விஷயங்களை யார் செய்வாங்க, யார் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தையே ஃபர்ஸ்ட் செய்வாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை இந்த மக்கள் பார்ப்பாங்க, மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அண்ணாமலை கையில பவர் இருக்கணும், அண்ணாமலை தலைமையில இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கணும். அப்போ மட்டும்தான் இங்க பாஜகவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபானது இருக்கும். பாஜகவுடைய கூட்டணி செயலற்ற கூட்டணியா இருக்கு. ஒருமித்த கருத்துக்கள் இல்லவே இல்லை. அதிமுக காரங்க பாஜக காரங்களுக்கு ஆதரவாக வேலை பார்க்கவே இல்லை, அதிமுக காரங்களுக்கு ஆதரவாக பாஜக காரங்களும் வேலை பார்க்கவே இல்லை. என்னதான் வெளியே அவங்க கூட்டணி இருக்கோம், எல்லாம் ஒன்னா தான் இருக்கோம், ஒன்னா ஜாலியா சுத்திட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த ஈகோ, காழ்ப்புணர்ச்சி அது எல்லாமே நிறையவே இருக்கு. அதிமுக மாதிரியான கட்சிகளை தூக்கி முதுகுல சுமக்கிறதுக்கு பாஜகவுக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது. தயவு செய்து
அவங்கள தூக்கி போடுங்க, தனியா வாங்க, தனியா நில்லுங்க. இப்போ ஒரு பொன்னான வாய்ப்பானது கிடைச்சிருக்கு. இந்த 5 வருஷத்துல தனித்து பாஜக செயல்பட்டதுன்னா, கண்டிப்பா ஒரு பெரிய எதிர்காலமானது தமிழக பாஜகவுக்கு இருக்கு. ஆனா தலைமை அப்படின்றது அண்ணாமலை கையில தான் இருக்கணும். அண்ணாமலை கையில மட்டும் தான் இருக்கணும். தமிழகத்தின் அரசியல் களம் வேற மாரியானது. இங்க திராவிட கட்சிகளின் கை தான் ஓங்கி இருக்கும். ஸோ நாம அவங்க பண்ற மாரியான அரசியல் பண்ணா மட்டும் தான் இங்க ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாரியான விஷயங்கள பாஜக மேலிடத்துக்கு யாரோ புகுத்தியிருக்காங்களையா? ஓதியிருக்காங்களையா? தயவு செய்து அது எல்லாத்தையுமே தூக்கி போடுங்க. தாவேகா பாருங்க. தாவேகா எப்படி வந்திருக்குன்றத பாருங்க. தயவு செய்து அதிமுகவோ மற்ற கட்சிகளையோ கூட்டணியில வச்சுக்காம எல்லாரையும் தூக்கி தூரம் போட்டுட்டு தனியா சிங்கிளா வந்து நில்லுங்க. பாஜக தனித்து வேலை பாருங்க. கண்டிப்பா 2031ல ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்கும். ரைட்டு. முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வன்மத்தோடு, வைத்தெரிச்சலோடு, காழ்ப்புணர்ச்சியோடு, பொறாமையோடு பேசின ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கலாம். திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கு அப்புறமா திமுகவையும் திமுக அரசையும் காரி துப்பி கழுவி ஊத்தி இருந்தாரு. அவர் சொன்ன விஷயங்களுக்கு நான் பதிலடி தரேன்னு சொல்லி ஸ்டாலின் இங்க ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் திரு ஆக்டர் விஜய். விஜய் அவருடைய பர்சனல் ஐடி வேற. அவரு பொலிட்டீஷியனா ஆனதுக்கு அப்புறமா, அந்த கட்சியின் தலைவரா ஆனதுக்கு அப்புறமா அவரு டிவிகே விஜய் அப்படின்ற ஒரு ஹேண்டலை தான் யூஸ் பண்றாரு. ஆக்டர் விஜய் அப்படின்ற அந்த ஒரு ட்விட்டர் ஐடியா பெருசா அவர் யூஸே பண்றது கிடையாது. பண்ணவே இல்ல. டிவிகே விஜய் அப்படின்ற ஒரு ஐடியா மட்டும் தான் யூஸ் பண்றாரு. அது முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் அவர்களுக்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் இவரால விஜய முதலமைச்சராக ஏத்துக்க முடியல. அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியில தான் ஆக்டர் விஜய் அப்படின்ற அந்த ஒரு ஐடியா டேக் பண்ணியிருக்காரு. இது தெரியாமலாம் இவர் பண்ணல, தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் எந்த அளவு வைத்தெரிச்சல், வன்மம், காழ்ப்புணர்ச்சி இருந்ததுன்னா இப்படிலாம் பண்ணுவாங்க. கருணாநிதி அந்த காலகட்டங்களில் என்ன பண்ணாரோ அதையே தான் இப்போ ஸ்டாலினும் பண்றாரு. வேணும்னே தான் இது மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. சரி, மேற்கொண்டு என்ன சொல்லியிருக்காருன்றத பார்க்கலாம். திரு ஆக்டர் விஜய் அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தீஞ்ச நாத்த வருது வராம. பதவியேற்றதும் தாங்கள் கையெழுத்திட்டுள்ள அறிவிப்புகளை வரவேற்கிறேன். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணமில்லை என பேச ஆரம்பிக்காதீங்க. ஏன் உங்க குட்டு புட்டுலாம் தெரிய ஆரம்பிச்சிருமா? அதெல்லாம் இருக்கு. மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும். பின் எதுக்கு சார் நீங்க காசு இல்ல, மத்திய அரசு ஏமாத்துறாங்க, ஒன்றிய அரசு ஏமாத்துறாங்க, காழ்ப்புணர்ச்சியோட நம்ம கிட்ட அவங்க நடந்துக்கிறாங்கலாம் ஏன் சார் நீங்க பரப்புனீங்க? நீங்க ஏன் சார் சொன்னீங்க? நீங்க முதலமைச்சரா இருக்கும்போது இதே மாதிரி தானே பேசிட்டு இருந்தீங்க. இப்போ இன்னொருத்தர் அது மாதிரி பேசும்போது உங்களுக்கு குத்துதா, கொடையுதா? அப்புறம் பாருங்க, 5 ஆண்டுகளாக கோவிட், வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளையும் ஒன்றிய பாஜக அரசின் ஓர வஞ்சனையையும் சமாளிச்சு தான் நாங்க எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றினோம். என்னத்தை நிறைவேற்றினீங்க? நீங்க நிறைவேற்றினதுல முக்காவாசி பாஜக கொண்டு வந்த திட்டங்கள், மத்திய அரசுடைய திட்டங்கள். நீங்க அழகா அதுக்கு ஸ்டிக்கர் மட்டும் தான் ஓட்டினீங்களே தவிர வேற எதுவுமே பண்ணவே இல்லையே. அப்புறம் என்ன பாஜக ஓர வஞ்சனை செஞ்சதுன்னு சொல்றீங்க? என்ன ஓர வஞ்சனை செஞ்சாங்க? 4000 கோடி குத்தாங்களே, அந்த 4000 கோடி என்ன பண்ணீங்க? என்ன செஞ்சீங்க? அப்புறம் பாருங்க, ரூபாய் 10 லட்சம் கோடி கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்துவிட்டு சென்றுள்ளது கடந்த அரசு என்ற குற்றச்சாட்டை முதல் உரையிலேயே சொல்லியிருக்கீங்களே. எங்களை ஏன் நீங்க இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? எங்களை ஏன் நீங்க இப்படி அவமானப்படுத்துறீங்க? நாங்க திருநதனெல்லாம் ஏன் நீங்க இப்படி வெளியே சொல்றீங்க? அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாரு போல. அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குட்பட்டே தமிழ்நாட்டின் கடன் அளவு இருக்கிறது. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவா நாங்க சொல்லிட்டோம். அது உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு பிறகுதான் நீங்க பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்பாதீங்க. நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டுமே வாக்குறுதிகளாக அளிக்கிறேன் என கூறி ஆட்சிக்கு வந்துள்ள நீங்கள் இப்போது தான் அரசு நிர்வாகத்துக்குள் அடியெடுத்து வைக்கிறீர்கள். கூடிய விரைவில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் எனும் நுணுக்கங்களையும் எங்களைப் போலவே நீங்களும் நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள். எப்படி பாரத பிரதமர் தமிழகத்துக்கு வரும்போது வெள்ளக்கோடையை தூக்கின்னு போனீங்களே, அப்படியா? வாக்களித்த மக்களோடு நானும் அதையே எதிர்பார்க்கிறேன். தங்களின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் தொடர மீண்டும் எனது வாழ்த்துக்கள். வயிறு எரிந்து கொண்டே சொல்கிறேன் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. ஸ்டாலின் தான் இப்படி பண்றாருன்னு பார்த்தா, ஸ்டாலின் தயவுலிருந்து அந்த கூடிலிருந்து தாவைக்காக்கு வந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க அவங்க அதுக்கு மேல பண்றாங்க. இதை பாருங்களேன். விஜய்க்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து விவகாரத்தில் முதல் கண்டனம். தமிழ் தாய் வாழ்த்த கடைசியில சொன்னாங்க இல்லையா, அதுக்காக இந்த கம்யூனிஸ்ட் கத்திருக்கு, கயாமையான எழுதிருக்கு. பாவங்க விஜய், உண்மையிலே பாவம். கம்யூனிஸ்டுகள்
விசிகா, காங்கிரஸ் இவங்க கூட கூட்டணி வச்சிருக்காரு. விஜய நிம்மதியா ஆட்சி செய்ய விடுவாங்களா? இவங்களா ஒண்ணா சேர்ந்து திமுகல இருந்து வந்தவங்க. இவங்களா ஒண்ணா சேர்ந்து விஜய நிம்மதியா ஆட்சி செய்ய விடுவாங்களா அப்படின்றது சந்தேகம்தான். கடைசியாக மறுபடியும் முன்னாடி சொன்னதுதான். பாஜக அவங்களுடைய வியூகத்தை மாத்தி அமைக்கணும். இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பானது கிடைச்சிருக்கு. தமிழகத்துல பாஜக தனித்து வளர்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை இவங்க சரியான முறையில யூஸ் பண்ணி பாஜகவை வளர்க்குறாங்களா? இல்ல எப்பொழுதும் போல அதிமுகவை முதுகுல வச்சுக்கிட்டு மறுபடியும் பழைய மாதிரி தான் பண்ண போறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ணாமலை பாருங்க, நாட் மை சர்க்கஸ், நாட் மை மங்கின்னு சொல்லிக்கிட்டு அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. ஜாலியா மனுஷன் அங்க இருக்காரு. இங்க இல்ல மனுஷன். தமிழகத்துல இந்தியாவில் இல்லவே இல்லை அவரு. ஸோ ப்ளீஸ் அண்ணாமலையை மறுபடியும் கொண்டு வாங்க. அந்த மனுஷனை தலைவராக்குங்க. அந்த மனுஷன் கையில முழு பவரையும் கொடுங்க. ஃப்ரீ ஹேண்டடா விடுங்க. எப்படி கடந்த முறை அவருக்கு ஃப்ரீ ஹேண்ட் விட்டீங்களோ அதே மாதிரி இப்போவும் விடுங்க. முக்கியமா இங்க இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை பொறுப்புல இருந்து தூக்குங்க. வீட்டுக்கு அனுப்புங்க. ஓய்விடுங்கன்னு சொல்லி அவங்களை எல்லாருமே வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க. அண்ணாமலை கையில பவரை கொடுங்க.